வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு அருகாமையில் கிளிநொச்சி டவுனுக்குள்ள ஒரு வீடு விற்பனைக்காக வந்துள்ளது. 16 பேர்ச்சஸ் காணியாக இது காணப்படுகிறது. இந்த காணிக்குள்ள 2 வீடுகள் இருக்குது. மேற்கொண்டு இந்த வீட்டினுடைய முழுமையான விவரம், இந்த காணியினுடைய முழுமையான விவரம், 2 வீடுகள் கட்டப்பட்ட அந்த 2 வீடுகளும் முழுமையாக மார்பிள் பதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறையாக 2 வீட்டையும் நாங்கள் முழுமையாக பார்வையிடுவோம். அதுக்கு முதல்ல இந்த காணிக்கு வார பாதை, இந்த காணிக்கு அருகாமையிலே அமைந்திருக்கிற பிரசித்தி பெற்ற இடங்கள், இவை தொடர்பான முழுமையான விவரத்தை பார்வையிட்டுக் கொண்டு நாங்கள் இந்த காணொளிக்குள்ள செல்வோம். இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது பழைய கச்சேரி, கிளிநொச்சியிலே அமைந்துள்ள பழைய கச்சேரி. பழைய கச்சேரிக்கு அருகாமையிலேயே ஒரு பாதை போகுது. அந்த பாதையால தான் நாங்கள் இந்த காணிக்கு செல்ல வேண்டியிருக்கும். அந்த பாதை நான் இப்பொழுது உங்களுக்கு இதிலே காண்பிக்கின்றேன். பழைய கச்சேரிக்கு அருகாமையிலேயே ஒரு பாதை இருக்கு. இந்த பாதை தான். இந்த பாதையால நாங்கள் போய்கொண்டிருந்தோம் என்று சொன்னால், வலது பக்கத்திலே ஒரு தார் பாதை ஒன்று போகும். அந்த பாதையில இருந்து ஒரு 50 மீட்டர்ல, மொத்தமாக ஒரு 100 மீட்டர்ல, கிட்டத்தட்ட 100 மீட்டர்ல இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னால், எங்களுடைய அனைத்து வேலைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பேங்காக இருக்கட்டும், அனைத்து இடங்களுக்கும் அருகாமையில் இருக்குது. நாங்கள் இந்த காணிக்கு அருகாமையில் இருக்கிற இடங்களை இப்பொழுது பார்வையிடுவோம். இந்த காணிக்கு ஒரு 150 மீட்டர்ல அம்மாச்சி உணவகம் இருக்குது. பிரசித்தி பெற்ற தமிழர் பாரம்பரிய உணவகமான அம்மாச்சி அமைந்திருக்குது. அது தவிர மக்கள் வங்கி, பிஓசி பேங்க் எல்லாமே 200 மீட்டருக்குள்ள அமைஞ்சிருக்குது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது பீப்புள்ஸ் பேங்க். அதுக்கு அருகாமையிலேயே பிஓசி பேங்க். 2 இலங்கையினுடைய பிரசித்தி பெற்ற பெரிய 2 அரச வங்கிகள் அருகாமையில் அமைஞ்சிருக்கு. இந்த காணி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர்ல தனியார் பேருந்து தரிப்பிடம் இருக்குது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது தனியார் பேருந்து தரிப்பிடம். இந்த பேருந்து தரிப்பிடம் டிப்போ சந்தி கரையோட மூலையில அமைஞ்சிருக்கிறதுனால, டிப்போ சந்தியில இருந்து 500 மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு இடத்துல இந்த காணி அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களை அருகாமையில கொண்ட ஒரு நல்ல ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்கு. நாங்கள் இப்பொழுது இந்த காணிக்கு செல்லுகிற பிரதான வீதி, ஏனையின் வீதி, இந்த ஏனையின் வீதி பாதையை அருகாமையிலே உள்ள பிரசித்தி பெற்ற கடைகள் அதுகளை பார்வையிட்டுக் கொண்டு இந்த காணிக்குள்ளே செல்வோம். இப்போ நாங்கள் இந்த காணிக்கு உள்ளே சென்று பார்வையிடுவோம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ரிமோட்டில் இயங்குகிற கதவு போடப்பட்டிருக்குது. இப்பொழுது நான் உங்களுக்கு அதை இயக்கி காண்பிக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், மேலே எல்லாம் ஓட்டோவாக நீங்கள் கதவை திறக்கக்கூடிய மாதிரியான செட்டப்பில் கதவும் போடப்பட்டிருக்குது. முன்னுக்கு மதிலெல்லாம் நல்ல அழகாக கட்டப்பட்டிருக்கு. சுற்றி வர 3 திசைகள் மதிலாக காணப்படுது. 2 வீடு உள்ளே இருக்குது. நாங்கள் 2 வீட்டினுடைய அமைப்பையும் அடுத்தடுத்ததாக பார்வையிடுவோம். முன்னுக்கே கதவுக்கு அழகான நிலை, கண்ணாடியோடு சார்ந்து அழகான முறையில் டிசைன் பண்ணப்பட்டு, கதவும் கொத்து வேலைகள் செய்யப்பட்ட கதவாக காணப்படுது. மேலே முழுமையாக லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. நிலத்துக்கு அழகான டிசைன் மார்பிள்கள் பதிக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அறையாக நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். புதிதாக கட்டப்பட்ட நல்ல ஒரு அழகான அமைப்பை கொண்ட ஒரு வீடாக இந்த வீடு அமைந்திருக்கு. 2 வீடுகள் இருக்குது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற முதலாவது அறையை பார்வையிடுவோம். முதலாவது அறைக்கும் நிலத்துக்கு மார்பிள் எல்லாம் பதிக்கப்பட்டு, மேலே லெவல் சீட் எல்லாமே போடப்பட்ட நிலையில் இருக்குது. ஃபேனும் பூட்டிய நிலையில் இருக்குது.
அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவது இரண்டாவது அறை. இரண்டாவது அறைக்கும் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. மேலே லெவல் சீட் இரண்டாவது அறைக்கும் அடித்தபடியே தான் இருக்குது. ஃபேனும் பூட்டப்பட்ட நிலையே இருக்குது. அடுத்ததாக நாங்கள் சமையல் அறையை பார்வையிடுவோம். சமையல் அறைக்கு சிங்க் வைக்கிற தட்டுக்கு ஒரு விதமான மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சிவருக்கும் ஒரு விதமான மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. நிலத்துக்கு நல்ல ஒரு டிசைனான மார்பிள் பதிக்கப்பட்ட நிலையில இருக்குது. உண்மையிலேயே கிளிநொச்சி டவுனுக்குள்ள இப்படியான ஒரு வீடு சந்திப்பது மிக அரிது. புதிதாக கட்டப்பட்ட நல்ல ஒரு அற்புதமான வீடாக இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு 100% உகந்த ஒரு வீடாக இது இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீங்கள் காணி வாங்கி புதிதாக வீடு கட்டுவதாக இருந்தால் நிறைய பணம் செலவாகும். அவ்வாறு அல்லாமல் கட்டியவாறு வாங்குவது உங்களுக்கு மிக இலவாக இருக்கும். பாத்ரூம் இப்பொழுது நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். மேலே பாத்ரூமுக்கும் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. சைட் சிவருக்கு மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கு. நிலத்திற்கும் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கிறது. 4வது வேலி தகரம் பூட்டப்பட்டிருக்கிறது. 3 வேலிகள் மதிலாகவும் ஒரு வேலி தகரமாகவும் காணப்படுகிறது. மதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டிசைனாக கட்டப்பட்டிருக்கு. நான் இந்த காணொலி பதிவிடும் பொழுது மதில் வெள்ளை பெயிண்டாக இருந்தது. தற்சமயம் நீல போர்டர் எல்லாம் அடிக்கப்பட்டு அழகான முறையில் மதில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது அதை காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற 2வது வீட்டினை பார்வையிடுவோம். உள்ளே சென்று பார்வையிடுவோம். 2வது வீட்டினுடைய முன் கதவும் கொத்து வேலைகள் செய்யப்பட்ட கதவு நிலையாக காணப்படுது. நிலத்துக்கு கருப்பு வெள்ளை சார்ந்த அழகான ஒரு மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. அனைத்து அறைகளுக்குமே கதவு போடப்பட்டிருக்கிறது. மேலே இதனுடைய விராந்தை முன்பகுதியிலேயும் லெவல் சீட் அடிக்கப்பட்டு ஃபேன் பூட்டப்பட்டிருக்குது. அனைத்து வீடுகளுமே சில வீடுகள் நாங்கள் பார்வையிடும் பொழுது வேலை கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்காது. ஆனால் இந்த வீட்டை பொறுத்தளவிலே உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாத ஒரு வீடாக இது அமைஞ்சிருப்பென்பதில் ஐயமில்லை. நீங்கள் வாங்குபவர்கள் நேரடியாக பார்வையிடுங்கள். உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடு பிடித்திருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு நல்ல ஒரு வீடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நாங்கள் இந்த வீட்டிலே அமைந்திருக்கிற சமையலறையை பார்வையிடுவோம். 2வது வீட்டினுடைய சமையலறை. சமையலறை நிலத்துக்கு அந்த வீடு போல இந்த வீட்டுக்கும் அழகான ஒரு மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்க் தட்டு 2 டபுள் சிங்க் தட்டு பூட்டப்பட்டிருக்கு. அதுக்கும் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கிறது. மேலே சமையலறைக்கும் ஒரு பூ டிசைன் போட்ட லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது. முழுமையாக வேலை முடிந்த ஒரு நல்ல ஒரு வீடு என்று சொல்வதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நிலத்துக்கு வித்தியாசமான டிசைன் மார்பிள்கள் கொடுத்து நல்ல ஒரு டிசைனான முறையில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. மேலே ஒரு வீட்டுக்கு ஏசியும் பூட்டி இருக்கிறார். ஒரு அறைக்கு ஏசி பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. நாங்கள் இப்பொழுது இந்த 2வது வீட்டினுடைய அட்டாச் பாத்ரூம் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அட்டாச் பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்குது. ஹீட்டர் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. நல்ல ஒரு அழகான டிசைன் மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. நிறைய உறவுகள் நீங்கள் இவ்வாறான வீட்டை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு வீடு தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு இது ஒரு உகந்த வீடாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த காணியினுடைய விலை 3.5 கோடி ரூபாய் உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த திரையிலே தெரிவது என்னுடைய தொலைபேசி இலக்கம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. அது மட்டுமல்லாமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் நிறைய காணிகள்
அடுத்தடுத்து பதிவிட்டு கொண்டு வரேன். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காணி அமையும் வரை என்னுடைய காணொலியிலே பார்வையிட்டீர்கள். கட்டாயம் உங்களுக்கு ஏற்ற காணி நான் பதிவிடுவேன். அந்த காணியை நீங்கள் வாங்குவதற்கு உறுதுணையாக அமையும். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உறுதி காணியாக அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு காணி என்று சொல்வதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நீங்கள் நேரடியாக பார்வையிட்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி உறவுகளே.